ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் சென்னையில் இருக்க கலைஞர் சென்னரி பார்க்கு, தேனாம்பேட்டில் இருக்க பார்க்கு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பார்க்கு உள்ள அதோட ஆம்பியன்ஸ்லாம் எப்படி இருக்குது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதனுடைய என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பெரியவங்களுக்கு 100 ரூபா, 5 வயசுக்குள்ளே இருக்க பசங்களுக்கு வந்து ஃப்ரீ, 5 வயசுக்கு மேலே 11 வயசுக்குள்ளே இருக்க பசங்களுக்கு வந்து 50 ரூபா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கு ஃபுல்லாகவே நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரியலாக சொல்லப்போனால் பார்க்கு உள்ளே வந்து மெயின்டைன் பண்ணுறது பயங்கரமாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கங்க. அவ்வளோ க்ளீனாக இருந்தது. ஃபுல்லாக க்ரீனரிஸ் தான். ஏதோ வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ சில இடம்லாம் வந்து அது மாதிரி தான் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒர்த் ஃபார் மணின்னு தான் சொல்லணும் நம்ம இதை உள்ளே வந்து பார்த்தா. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஒரு வேலை வந்து ஒரு பிளாக் வந்து கம்ப்ளீட்டாக இந்த இடத்துக்கு வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. அதில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா பந்தலில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி வெஜிடபிள்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைவாக நம்ம வந்து ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து கிராஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக இது மாதிரி வச்சுருக்காங்க. பந்தலில் இருக்க வெஜிடபிள்ஸ், மண்ணில் ரூட்டில் விளையிற வெஜிடபிள்ஸ் என்னென்ன, மண்ணுக்கு அடியில் விளையிற வெஜிடபிள்ஸ் என்னென்னு நிறைய விஷயம் இருந்தது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அதே மாதிரி இந்த மரம் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது. இதனுடைய காய்கள் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இளநீர் மாதிரி இருந்தது காய் பார்த்திங்கன்னா. இதனுடைய பேர் வந்து திருவூட்டுக்காய் மரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த காய் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னுலாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது இந்த காய் பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணியிருக்காங்க. இந்த இடம் நிஜமாகவே கிட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் வந்து மிஸ்ட் மாதிரி கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நடந்து போகும்போது ரொம்ப அந்த சில்னஸ் கேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும் கிடையாது. வேறு எந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கணுன்னாலும் பேர்ட் சாங்சுவரி அது மாதிரி கிட்ஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு எதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் தனியாக பே பண்ணணும். இதுக்கு வந்து எந்த ஃபீஸும் அவங்க கிளைம் பண்ணல. ஃபீஸ் அவங்க கிளைம் பண்ணுறது மற்ற இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கவர்மெண்ட் இதை பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக பண்ணியிருந்தால் எல்லா மக்களுமே இதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்தது இது மாதிரி இடம்லாம் வந்து இதெல்லாம் ஃப்ரீ தான். ஆர்கிட் குடில்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஆர்கிட் ஃப்ளவர்ஸ் இருந்தது. இப்போ நாங்கள் போன டைமில் வந்து ஃப்ளவர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் பார்க்குறதுக்கு அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஆர்கிட் ஃப்ளவர்லேயே வந்து ஒரு கலர், க்ரீன் கலர், பர்பிள் கலர், அது மாதிரி ஒரு கலர் ஃப்ளவருக்கும் ஒரு இடத்துல போர்டு வச்சுருந்தாங்க. மேபி இது நிறைய பூக்கள்லாம் இருக்கும் போது ரொம்ப அழகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த டைமில் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் இல்லை. ஒரு செக்ஷன்லேயும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதனுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி எனக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியல. பட் வந்து இதில் தொட்டியில் வந்து மண் இருக்கா மாதிரியே தெரியல. வெறும் கற்கள் தான் போட்டிருந்தாங்க. அந்த கூழாங்கற்கள் அப்புறம் கருங்கல் தான் போட்டிருந்தாங்க. பெருசாக மண் இல்லை. அந்த மண்ணே இல்லாமல் இந்த செடி வளருமா அப்படின்னு எனக்கு தெரியல சரியா. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஹவுஸ் இருந்தது. கிளாஸ் ஹவுஸும் பே பண்ணணும். அங்கே ஒரு ஆளுக்கு வந்து 150 100 150 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுவுமே நம்ம பே பண்ணி போகிறது தான். அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து செடிகள் தான் வச்சுருந்தாங்க.
இந்த பார்க் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ரோப் கார் போயிட்டு இருந்தது. அங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து கிட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குமே நம்ம தனியாக பே பண்ணணும். செடிகள் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து நம்ம சென்னைக்குள்ளே இருக்கிற ஃபீலே இல்லை. ஒரு பயங்கரமான சம்மர் சீசன்லாம் போனோன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துக்கு. இதுதான் பேர்ட்ஸ் சாங்சுவரி. இங்கே நீங்கள் வரணுன்னா பெரியவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 150 ருபீஸ், பசங்களுக்கு வந்து 75 ருபீஸ் டிக்கெட் வந்து வாங்குறாங்க. 150 ருபீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் தாங்க. ஏன்னா பேர்ட்ஸ் வந்து உள்ளே கம்மியாக தான் இருந்தது. நிறைய லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இது மாதிரி வந்து ஒரு சில பேர்ட்ஸ் தான் வந்து இருந்தது. அதுக்கு ஒரு ஆளுக்கு 150 ருபீஸ் வந்து அதிகமாக தான் இருந்தது. நிறைய பேர் வந்து டிக்கெட் நாங்கள் போகும்போது டிக்கெட் கேட்டுட்டு அவங்க யாரும் பெருசாக உள்ளே போய் பார்க்கல. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து தனியாக 500 ருபீஸ் பே பண்ணணும். அப்படி நம்ம பே பண்ணால் அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். நம்ம அந்த ஃபீடிங் வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டாலே வந்து அந்த பேர்ட்ஸ்லாம் நம்ம கையில் வந்து உட்காந்துடுது. இது மாதிரி ஃபீட் பண்ணுறவங்களும் வந்து நிறைய பேர் உள்ளே வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கம்ப்ளீட்டாக மணி பிளான்ட்லேயே வந்து ஆர்டின் டெக்கரேஷனில் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே நின்று எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோடு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து அந்த ஆர்டின் ரிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து கிட்ஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. இதில் வந்து அந்த பெரிய பெரிய ரைட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து பே பண்ணணும். பர் கிட்டுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ரைடுக்கு. மற்றபடி இந்த சறுக்கு மரம், சீசா அதெல்லாம் வந்து ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் இந்த உடன் ஹவுஸ் இருந்தது. இங்கே வந்து கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மேலே ஏறி போய் நடந்து கீழே வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கும் வந்து எந்த சார்ஜும் பண்ணல. ஆனால் வந்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இது உள்ளே போகிறதுக்கு வந்து அலோடு. அதுக்கப்புறம் இந்த பார்க்கை சுற்றி வந்து ட்ரெயின் இருந்ததுங்க, பொம்மை புகை வண்டின்னு சொல்லிட்டு. அதுக்கும் வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அக்குப்ரெஷர் நடைபாதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த இடமும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதேமாதிரி இந்த பார்க் சுற்றி நிறைய ரோசஸ் பிளான்ட் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி செடிகள் நிறைய இருக்குது. சப்போட்டா மரம் நிறைய இருந்தது, பழமரம்லாம் நிறைய இருந்தது. ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இடமும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அரௌண்டு இப்போது நாங்கள் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஒரு 4 o'clock போல் ஆகிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு. ஆனால் 5 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க் ஃபுல்லாகவே வந்து லைட் செட்டிங் பண்ணிட்டாங்க. அந்த லைட்ஸில் பார்க்குறதுக்கு ஈவினிங்கில் ரொம்ப அழகாக இருந்தது. 6 மணி வரைக்கும் தான் வந்து இதனுடைய க்ளோசிங் டைமு அப்படின்னு தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டில் எங்களுக்கு போட்டிருந்தாங்க. இது வந்து கேஃப்டேரியா பயங்கர ரஷ்ஷாக தாங்க இருந்தது. நம்ம ஏதாவது போய் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பயங்கர கூட்டமாக இருந்தது. விலையுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு பாப்கார்னே வந்து 90 ருபீஸ். இது உள்ள காஃபிலாம் பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபி வந்து 35 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஆனால் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருந்தது. நான் அரௌண்ட் 5 மணி டைம்லாம் வந்து இது மாதிரி லைட்ஸ் போட்டாங்க. லைட்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த இடம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. 5:30க்கெலாம் வந்து மியூசிக் இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு இடத்துல நடந்துகிட்ருக்கு. அதுக்கும் நீங்கள் போனோன்னா தனியாக பே பண்ணணும். லைட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அதனுடைய வியூ வந்து இப்படி தாங்க இருந்தது. நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தோன்னா இது நம்ம நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு இடம் தான் நான் சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.